ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மனித கண். இந்த கண் பார்வைக்கு பொறுப்பான ஒரு அங்கம். அதில் அடிப்படை கட்டமைப்பு இதில் தந்திருக்கு. அடுத்து விழித்திரை பற்றி பார்ப்போம். விழித்திரை என்றால் என்ன? நம்ம பொதுவாக தெரிஞ்சது பார்வையில் ஒளிக்கதிர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிற ஒரு இடம். விழித்திரையில் தான் ஒளிக்கதிர்கள் ஒன்று சேர்ந்து நமக்கு பிம்பம் வருது அதுதான் நமக்கு தெரியும். அடுத்தது இந்த விழித்திரை பற்றி பார்த்தோம்னா வெளிப்புறமாக என்ன இருக்கும்னு சொன்னால் ஒரு நிறமேற்றப்பட்ட மேலணி இறைக்கும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் நடுவில் ஒளிவாங்கி படை ஒன்று இருக்கும். அடுத்தது உட்புறமாக நரம்பு கலப்படை ஒன்று இருக்கும். இதில் இந்த ஒளிவாங்கி கலப்படை 2 கலங்களால் ஆக்கப்பட்டது. ஒன்று கோள்கலங்கள், கூம்பு கலங்கள். கோள்கலங்கள் கருப்பு வெள்ளை பார்வைக்கு பொறுப்பானவையாகவும் கூம்பு கலங்கள் நிறப்பார்வைக்கு பொறுப்பானதாகவும் அமையும். இதில் கோள்களில் உள்ள நிறப்பொருளாக ரொடாப்சின் என்ற ஒரு நிறப்பொருளும் கூம்பு கலங்களில் உள்ள ஒரு நிறப்பொருளாக போட்டோப்சின் என்ற நிறப்பொருளும் காணப்படும். இப்படி கோள்கலங்களையும் கூம்பு கலங்களையும் 2 வகையான நிறப்பொருள்கள் இருக்குது. இந்த கோள்கலங்கள் கருப்பு வெள்ளை பார்வைக்கு சிறப்பானதாக அமைவதோடு இந்த கூம்பு கலங்களானது பொதுவாக சிவப்பு, நீலம், பச்சை ஆகிய ஒளிக்கு உணர்திறன் கொண்டதாக அமையும். அடுத்தது இந்த கண்டை வெளிப்புறமாக இருக்கக்கூடியது வன்கோதுப்படை. அதுக்கு உட்புறமாக இருக்கக்கூடியது தோலுறுப்படை. அதுக்கு உட்புறமான படை தான் என்ன? இந்த விழித்திரையாக இருக்க போகுது. இப்படி 3 படைகளாக இந்த கண்டை வெளிப்புற கட்டமைப்பு இருக்குது. இந்த கண்ணை நிலையாக வச்சு கொள்றதுக்காக கட்டசை என்ற ஒரு பகுதி இருக்குது. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த கண்ணின் முற்பகுதியாக ஒளி போடக்கூடிய ஒரு மென்சவாலான வெளிவன்படலம் என்ற ஒரு பகுதி இருக்கும். அப்படி வெளியால் இருந்து ஒரு பொருளிலிருந்து ஒளிக்கதிர் பட்டு நம்மளோட கண்ணை வந்தடையக்குள்ள அந்த ஒளிக்கதிர்கள் எல்லாம் முதல்ல எங்கே போகும்? வெளிவன் படலத்தில் பட்டு அடுத்ததாக அதுக்கு உட்புறமாக ஒரு ஜெலித்தன்மையான ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதி தான் நீர்மய உடனீர். அப்படி அந்த நீர்மய உடனீருக்குள்ளால் ஒளிக்கதிர்கள் சென்று அடுத்ததாக எங்கே போகும்னு சொன்னால் கதிராளி என்ற பகுதிக்குள்ளால் போகும். அந்த கதிராளியின் மத்தியில் கண்மணி என்ற ஒரு பகுதி இருக்கும். அப்படி அந்த ஒளிக்கதிர்கள் எல்லாம் கண்மணிக்குள்ளால் போகும்போது இந்த கதிராளி என்று சொல்லப்படுவது கண்ணினுள் செல்லுகின்ற ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது. அப்படி இந்த கதிராளி ஒளியின் அளவை கட்டுப்படுத்தி அந்த கண்மணிக்குள்ளால் ஒளியை செலுத்தி அடுத்ததாக கண்ணில் ஒரு கண்வில்லை என்ற ஒரு பகுதி இருக்கு. அதுதான் என்ன செய்கிறது? ஒரு உருக்குவில்லை. உருக்குவில்லை என்று சொல்லப்படுவது குவிவில்லை. அது என்ன செய்யும்? ஒளிக்கதிர்களை குவிக்கக்கூடியது, அதாவது உருக்கக்கூடியது என்று சொல்லலாம். அப்படி இந்த ஒளிக்கதிர்கள் எல்லாம் கண்வில்லையில் பட்டு ஒருக்கப்பட்டு அடுத்து கண்ணாடியுடன் என்று சொல்லப்படுகின்ற கண்ணின் பெரும்பகுதியாக இருக்கும். அந்த பகுதிக்குள்ளால் போய் விழித்திரையின் ஒரு குறிப்பிட்ட பகுதி என்று சொல்லப்படக்கூடிய தெளிவான பிம்பத்தை தோற்றுவிக்கக்கூடிய அவல் என்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் எல்லா ஒளிக்கதிர்களும் போய் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல விடும். இப்படி இந்த விழித்திரையின் நாடிகளும் நாளங்களும் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும்னு சொன்னால் பார்வை நரம்பு என்ற ஒரு பகுதியை உருவாக்கும். இதிலிருந்து நம்ம விழித்திரை, தோலுறுப்படை, வன்கோதுப்படை, பார்வை நரம்பு, கட்தசை, இதில் பிசிர்தசை என்று என்னென்னு சொன்னால் இந்த வில்லையை 2 தசைகள் அதாவது அந்த 6ஆம் நம்பரில் காட்டப்பட்டிருக்கிற அந்த தசை வில்லையை என்ன செஞ்சு கொண்டோம்னு சொன்னால் தாங்கி வச்சு கொண்டோம். அந்த பிசிர்தசைகள் தளர்வதன் மூலமாகவோ அல்லது சுருங்குவதன் மூலமாகவோ என்ன செய்யும்னு சொன்னால் அந்த வில்லையின் நிலையை மாற்றிக்கொள்ளும். பிசிர்தசைகள் இழுபட்டுச்சுன்னு சொன்னால் கண்வில்லை மெல்லிய வில்லையாக மாறும். அதே போல் அந்த பிசிர்தசைகள் தளர்வதன் மூலமாக என்ன செய்யும்னு சொன்னால் வில்லை ஒரு குவிவான ஒரு வில்லையாக மாறும். இது கண்ணின் வில்லையின் நிலையை மாற்றத்துக்காக இந்த பிசிர்தசை அமையும். அடுத்து கதிராளி பார்த்தோம். அடுத்து நீர்மய உடனீர், வெளிவன் படலம், கண்மணி, கண்வில்லை, கண்ணாடி உடனீர் என்று அனைத்து விதமான பகுதிகளையும் இந்த கண்ணின் கட்டமைப்பு பற்றியும்
அது சம்மந்தமான விடயங்கள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி மற்ற ஆட்களுக்கும் பிரயோசனமாக அமையணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லேர்ன் அண்ட் க்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.